காக்கி சட்டை அணிவதை தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து காவலர் நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். வருகின்ற 2026ஆம் ஆண்டிற்காக போலீஸ் அண்ட் எஸ்ஐ தயாராகும் மாணவர்களுக்காக நம்ம ஈசன் போலீஸ் அகாடமிலிருந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்றோம். இப்போ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 2022 போலீஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ரிசல்ட் வந்திருக்கு. எல்லா மாணவர்களும் பிசிக்கலுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எஸ்ஐ மாணவர்களுக்கு விரைவில் வந்து ரிசல்ட் ஓகேங்களா, ரிசல்ட் வந்துடும். அப்போ அப்கமிங் இயர் ஓகேங்களா கால்ஃபார் இருக்குமா அப்படிங்கும்போது மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தொடர்ச்சியாக இப்போ எஸ்ஐ எக்ஸாம் முடிச்சதுலேருந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்கமிங் இயருக்கு கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கேட்டுகிட்டே இருக்கீங்க நிறைய பேர். அது தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்போ டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். கிளாஸ்னு ஒரு 1 வீக்ல நம்ம அதுக்குமே உண்டான அனௌன்ஸ்மெண்ட் நம்ம விரைவில் கொடுக்குறோம். இப்போ மாணவர்களுக்கு இந்த வருகின்ற 2026ஆம் ஆண்டில் போலீஸ் அண்ட் எஸ்ஐ ஓகேவா 2 எக்ஸாமுக்கும் கம்பைண்டா டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்றோம். அது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சு ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறோம். அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? நம்ம கடலூர் ஈசன் போலீஸ் அகாடமி வந்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு போலீஸ் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் கம்பைன்டு டெஸ்ட் பேட்ச். இந்த டெஸ்ட் பேட்சோட முதல் தேர்வு ஓகே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஓகேவா. ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வச்சு அதில் ஒரு 15 மெம்பர்ஸ் கொடுத்துட்டு ஷெடியூல் வந்து உங்களுக்கு அன்றைய தினம் ஓகேங்களா 26 ஜனவரி ஓகே அன்றைய தினம் உங்களுக்கு ஷெடியூல் ரிலீஸ் பண்ணுவேன். முதல் தேர்வு வருகின்ற வெள்ளிக்கிழமை போல அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை இருக்கும். அதாவது எவரி டெஸ்ட் மண்டே ஃப்ரைடே அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்ப 26ஆம் தேதி உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஓகேங்களா வைக்கிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்டையும் சொல்லுங்க. போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லுங்க. இந்த வருகின்ற 26ஆம் தேதி ஓகே ஜனவரி 26 ஒரு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம கடலூர்ல வைக்கிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மாணவர்களுக்கு மட்டும் ஓகே ஆஃப்லைன் மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். பட் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஓகேவா ரெண்டுமே இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் இருக்கும். பட் ஆனால் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து ஆன்லைன்ல நம்ம வைக்க முடியாது ஓகே, அதனால் ஆஃப்லைன்ல மட்டும் வைக்கிறோம். இப்போ கடலூர் அதை சுற்றியுள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது போலீஸ் எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க அவங்கள்ட்டுமே சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, இந்த 26ஆம் தேதி ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் என்ன போர்ஷன் ஓகே எப்படி ஸ்காலர்ஷிப் யார் யாருக்குலாம் இருக்கு அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்டோட போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கொஸ்டின் நம்ம வைக்கிறோம் ஓகே. 100 கொஸ்டின் 100 நிமிஷம் ஓகே. 100 கொஸ்டின் 100 மினிட்ஸ் ஓகேவா. அதுக்கு வந்து போர்ஷன் வந்து ரொம்ப மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு டாபிக் ஓகேவா அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ் பொறுத்த வரைக்கும் 10th புக் பேக் கொஸ்டின் மட்டும் ஓகே. தமிழை பொறுத்த வரைக்கும் 10th புக் பேக் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு வாங்க. 5 மார்க் உங்களுக்கு 5 கொஸ்டின் அதுல இருந்து. அடுத்தது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் டேக் ஓகே. கொஸ்டின் டேக்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின். அடுத்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓகே. பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின். அடுத்து சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th புக்ல லெசன் 8, 21 8வது பாடம் வந்து கெமிஸ்ட்ரியில வரும், 21வது பாடம் வந்து பயாலஜில வரும் ஓகேங்களா. 2 பாடம் மட்டும் அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி வந்து 10th புக்ல லெசன் 5 ஓகே. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த மாற்றங்கள் ஓகே அந்த பாடம் இருக்கும். அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஜியோகிராஃபி 10th புக்ல லெசன் 4 ஓகே. 10th புக்ல லெசன் 4 அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின். அடுத்து பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10th புக் லெசன் 1 and 5 ஓகே. 1 வந்து என்னது இந்திய அரசியலமைப்பு இருக்கும், 5 வந்து சர்வதேச உறவுகள் இருக்கும் ஓகேங்களா. அப்போ 1 and 5 ஓகே. பாலிட்டி பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th புக்ல லெசன் 4 ஓகே. டாக்ஸ் அந்த லெசன் இருக்கும் ஓகேங்களா. அது வந்து ஒரு 5 கொஸ்டின். அது வந்து சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கோடிங், டிகோடிங், ரேங்கிங், டைஸ், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் ஒரு 5 டாபிக். அதுல இருந்து உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின். அடுத்து சார்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 10 கொஸ்டின் ஓகே. சார்ட் காமனா சார்ட்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின். அப்ப 100 கொஸ்டினோட ஸ்பிட் அப் இதுதான் வருகின்ற 26ஆம் தேதி ஜனவரி 26 திங்கட்கிழமை ஓகே. குடியரசு தினம் வருதா இல்லைங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நம்ம ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அரேஞ்ச் பண்றோம். அப்ப அந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் ஓகே. குறைவான போர்ஷன்ஸ் ஓகே. ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒரு சின்ன பார்ட் ஓகே. ரொம்ப சின்ன பார்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இது வந்து டோட்டலா ஓவராலா 100 கொஸ்டின்ஸ் வரும் ஓகே. 100 கொஸ்டின் ஓகே. டைமிங் பார்த்தா 100 மினிட்ஸ் ஓகேவா. அதே மாதிரி இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் எவ்வளவுன்னா 100% நம்ம ஒரு 3 பேருக்கு கொடுக்க போறோம் ஓகே. 100% ஒரு 3 பேருக்கும், 75% ஒரு 3 பேருக்கும் ஓகேங்களா. அடுத்து 50% ஒரு 4 பேருக்கு, 25% ஒரு 5 பேருக்கு ஓகே. மொத்தம் ஒரு 15 பேருக்கு நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்க போறோம். இந்த ஷெட்யூல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஓகே. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க எடுத்து பாருங்க என்னென்ன பாடம் படிக்கணும் ஓகே. பாருங்க
இன்னொரு 2 days டைம் இருக்குது. ஓகேவா, 2 days டைம் இருக்குது, நல்லாவே படிச்சுட்டு வரலாம். போர்ஷன் ரொம்ப குறைவான போர்ஷன் தான், எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெசன். ஓகே, எல்லாமே எக்ஸாமுக்கு தேவையான லெசன்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். 100 கொஷின் 100 minutes. ஓகே, 100 கொஷின் 100 minutes. அதுலேயும் சின்ன பார்த்தா தான் கொடுத்துருக்கோம். ஓகே, அதே மாதிரி எவ்வளோ கொஷின் உட்பட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எத்தனை கொஷின் கேட்க போகிறோம். ஓகே, ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இந்த 15 பேருக்கு நம்ம எந்த கேட்டகரியில் தான் நம்ம கொடுக்கோம். சரிங்களா? அப்போ இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா, நம்ம இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு உங்களுக்கு ஜனவரி 26ஆம் தேதி. ஓகேவா, அன்றைய தினம் ஒரு சிறப்பான தினம். அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். அதோட ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் அண்ட் எஸ்ஐ கம்பைன்டு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஜனவரி 26 நான் அன்னைக்கு ரிலீஸ் பண்றேன். அன்னைக்கு ஸ்பெஷலா அந்த ஷெடியூல் என்ன அட்வான்டேஜ், எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம், என்னெல்லாம் அடிஷனலா நம்ம கொடுக்க போறோம், அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் அன்றைய தினம் உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே சொல்லுங்க. வருகின்ற 26ஆம் தேதி இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து எல்லாருமே எழுதுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க. ஓகேவா, கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்படின்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா வராங்க. ஓகேவா, இன்ஃபார்மே பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரென்த் வராங்க அதிகமா இருக்கும், அரேஞ்ச்மெண்ட்டுக்கு சிரமமா இருக்குது. ஓகேவா, அப்ப நீங்க கரெக்டா யார் வரீங்க, எத்தனை வரீங்கன்னு சொன்னீங்கன்னா அதிகமா வந்தீங்கன்னா டைமிங் பிரிச்சு கொடுத்துருவோம். ஓகேவா, அதே மாதிரி கொஸ்டின் ஜெராக்ஸ் முன்ன பின்ன இருக்காது. இப்போ லாஸ்ட் டைம்லாம் வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு கொஸ்டின் ஜெராக்ஸ் போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அதனால கொஞ்சம் கரெக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி பண்ணிடுங்க. நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இல்லைன்னா டிலே ஆகும். அதுக்காக தான் கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ஓகேவா, வேற ஏதாவது உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 9087342919 9087342919 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் மட்டும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த போர்ஷன் படிச்சுட்டு வாங்க. ஃபுல் ஷெடியூல் வந்து நம்ம ஜனவரி 26ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கொரிஸோ ஜென்ரலா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.